ஜோதிடர்களுக்குள்ளார ஒரு யுத்தம் வரும். நீயா நானா, நான் படிச்சது அப்படி இல்ல, நீ படிச்சது இப்படி, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படிம்பாங்க. இது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு மரபு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஜோதிடர்களுக்கு ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ஏன் கிரக யுத்தம் என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவு நடத்தக்கூடாது என்று அடியேனுக்கு ஒரு வினா எழுந்தது. அந்த வினாவிற்கு விடை பகரும் விதமாக ஏறத்தாழ ஒரு தலைமுறை காலம் என்று கூறலாம். தோற்றத்தில் மட்டுமல்ல, அவருடைய பேச்சிலும் அத்தகைய வீரியம் உண்டு, கனம் உண்டு. சென்னிமலை ஆண்டவரின் சித்தர் இன்றைய இளைய ஜோதிட இளவரசர்களின் வழிகாட்டும் நாயகர் ஜோதிட வித்யாபதி ஒரு டி.ஆர். கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை கிரக யுத்தம் என்ற தலைப்பில் தன்னுடைய அனுபவ பகிர்வை பகிருமாறு அன்போடு உங்களுடைய பலத்த கரவொலிக்கிடையே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள். ஜோதிடம் ஒரு மகா அற்புதம், மகா எளிமை. இந்த குமரபாளையத்துல யோகேஷ் ஜோதிட பரிபாலன குழு தலைவர் திரு ராகுவாழ்க ரமேஷ்குமார் ஐயா வருஷம் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க சிறப்பா நடத்துறாரு. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜோதிடர்களை இணைக்கணும், இணைச்சு இந்த மாதிரி ஒரு விழா முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு ஜோதிடரும், அதாவது ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒரு கூட்டமைப்பா இருந்து இந்த மாதிரி வருடம் ஒரு முறையாவது இப்படி ஒரு மாநாட்டை அல்லது இப்படி ஒரு கூட்டத்தை நீங்க ஏற்பாடு செய்யுங்க. ஜோதிடம் வளர்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். ரெண்டாவது, ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஜோதிட குழு இருந்ததுன்னா அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தமிழகம் முழுக்க ஒவ்வொரு ஊரையும் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பல நூறு ஊர்கள் சேரும் போது ஒரு 1000 ஊருக்கு குழு ஆகும் போது 1000 குழுக்கள் சேரும். அப்போ ஒரு அரசு கிட்ட இருந்து கூட நம்ம ஒரு சலுகைய ஜோதிடர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. நல்ல ஒரு வாய்ப்புகளுக்கு ஜோதிடர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர் வாழ்த்தி வணங்கிக்கிறேன். ஏன்னா முதல்ல இதை நாம செய்யணும், நம்மளே இன்னும் செய்யல, அப்புறம் மற்றவங்கள்ட்ட சொல்லி என்ன பண்றது? இந்த மாதிரி குழு நீங்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு குழு ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மீட்டிங் போடுங்க. அந்த இடத்துக்கு நான் இலவசமா என்னுடைய செலவுல உங்களுக்கு என்னால முடிந்த ஜோதிட கருத்துக்களை நீங்க எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் எந்த ஒரு செலவு உங்களுக்கு இல்லை, எல்லாமே நானே பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல அந்த மதிய சாப்பாட்டு செலவையும் ஏற்று கொடுத்து அந்த விழாவை சிறப்பிச்சு வச்சு ஜோதிட கருத்துக்களை தர முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லி இதுல ஆரம்பிக்கிறேன். கிரக யுத்தம் நிறைய தலைப்பு, இதுல கிரக யுத்தம் ஒன்னொன்னு ஒரு வித்தியாசம் தான். கிரக யுத்தம் அப்படின்னா நண்பர்களே, பொதுவா இந்த கிரக யுத்தத்துல சேராதவங்க யாருன்னா சூரியன், சந்திரன், ராகு, கேது. இவர்களுக்கு கிரக யுத்தம் இல்ல. ஆனா இவங்க கிட்ட போனா நீங்க ஜெயிக்க முடியாது. இவங்களுக்கு கிரக யுத்தம் இல்ல. மீதி இருக்கக்கூடிய சுக்கிரன், சனி, செவ்வாய், புதன், குரு ஆகிய 5 கோள்களுக்கும் கிரக யுத்தம் உண்டு. பொதுவாகவே கிரகங்களில் வலிமையானவர் இப்ப சூரியன் ஒரு 100%, சந்திரன் ஒரு 85% பலன் கொடுப்பாரு. ராகு 100க்கு மேலேயும் கொடுப்பாரு. கேது அதை விட இருக்கிறதுலயே பலம் வாய்ந்தவர் கேது. அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் தான் அதிக வலிமை. குருவை விட சுக்கிரன் அதிக வலிமை. அதுக்கடுத்து குரு வலிமை. குருவுக்கு கீழே செவ்வாய் வலிமை. அப்புறம்தான் புதன் வலிமை. அப்புறம் சனி வலிமை. இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு 6 வயசு
வலிமைகள் இருக்கு. ஆனா இப்படி எல்லாம் சொல்லி உங்களை குழப்ப நான் விரும்பல. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஜோதிட எளிமையா சொல்லணுங்க. ஒரு ஜீவன காரகனை எடுத்துக்கிறான் அப்படின்னா 10ஆம் பாவத்தை எடுத்துக்கங்க, இல்ல சனி பகவான் எடுத்துக்கங்க. அவர் எங்க நிக்கிறாரோ அந்த சார அதிபதி, சனி பகவான் வாங்கிய சார அதிபதி 2 உங்களுடைய ஜாதகத்துக்கு 2, 6, 10, 11 தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அதாங்க உங்க தொழில். எதுவா இருந்தாலும் 2, 6, 10, 11 சம்பந்தப்பட்ட ஜீவனம், இல்லைன்னா ஜீவனம் இல்லை. 2, 6, 10, 11 சம்பந்தப்பட்டாதான் ஜீவனம். 10ஆம் அதிபதி 2, 6, 10, 11 டைரக்டா சம்பந்தப்படுறாரு, ஆட்டோமேட்டிக்கா அவரே ஜீவனக்காரனா வருவார். அது மாதிரி ரொம்ப எளிமையா ஜோதிடத்தை நிறைய கணக்கீட்டுகளுக்குள்ள நாம கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்த உடனே பார்த்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு பலன் சொன்னா மட்டும்தான் இன்னைக்கு ஜோதிடத்துல வெல்ல முடியுமோ ஒளிய கணக்கு கணக்கா போட்டு பக்கம் பக்கமா எழுதி வெல்றதுங்கிறது இனிமே நடக்காது. அதுக்கு கூட வர்றவங்களுக்கு பொறுமை கிடையாது. வந்தோன்னு பார்த்தோன்னா என்ன லக்னம் குடி, என்ன ராசி, லக்னாதிபதி எங்க, 2ஆம் அதிபதி எங்க, 3ஆம் அதிபதி எங்கன்னு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லு. இந்த கிரக யுத்தம் அப்படின்னா ஒரே டிகிரியில நான் சொன்ன சனி, சுக்கிரன், செவ்வாய், புதன், குரு ஆகிய 5 கிரகங்கள்ல ஒரே டிகிரியில 2 கிரகம் இருக்கலாம், 3 கிரகம் இருக்கலாம். எந்த இடமா இருந்தாலும் ஒரு டிகிரியில சந்திக்கும். இது எல்லார் ஜாதகத்திலையும் அமையாது. இந்த ஒரு டிகிரியில இப்ப நான் உதாரணமா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. விருச்சிக லக்னம், கன்னியா ராசி, வெறும் 36 கலையில சூரியன், 47 கலையில புதன். விருச்சிக லக்னம், கன்னியா ராசி, 36 கலைகள்ல ஒரு டிகிரிக்குள்ளார 36 கலைகள்ல சூரியன், 47 கலைகள்ல புதன். ஒரு கிரகம் இந்த மாதிரி ஒரே டிகிரிக்குள்ள அமைஞ்சிருந்தா ஒரே டிகிரியில நிக்கணும். இந்த 5 கிரகங்கள்ல 2 கிரகமோ 3 கிரகமோ 5 கூட ஒரே டிகிரியில நின்னுச்சுன்னா அதுல எந்த டிகிரி கம்மியான டிகிரியோ கம்மியாகணும், அவர் மிகுந்த பலனை தருவார். அவர்தான் வெற்றி பெற்ற கிரகம். அதிகமா போகக்கூடாது. இப்ப நான் சொன்னேன் விருச்சிக லக்னம் 11ல என்ன இருக்குது, சூரியனும் புதனும் இருக்குது. புதன் 47 கலையில இருக்காரு, சூரியன் 36ல தான் இருக்கிறாரு. அப்படின்னா இதுல வெற்றி பெற்றவர் யாரு யாரு சொல்லுங்க. சூரியன் வெற்றி பெற்றிருக்க. இந்த சூரியனோட முழு பலனும் ஜாதகர் அனுபவித்தே தீர்வார். வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் இந்த ஜாதகருக்கு சூரியனால. இவர் யார் தெரியுங்களா? இவர் தான் நம்ம நரேந்திர மோடி ஐயாவோட ஜாதகம். கிரக யுத்தத்தில் ஒரு கிரகம் சூரியன் பின்தங்கி உள்ளார். வெறும் 36 கலையில் இருக்கார். புதன் 47 கலைக்கு போயிட்டார். அவருக்கு புதனால் ஏற்படக்கூடிய கல்வி அறிவுங்கிறது கம்மிதான். அவர் பெரிய பட்டங்கள் வாங்கல. ஆனா சூரியன் ஜெயிச்சதுனால, ஒரு கிரக யுத்தத்தில் ஒரு கிரகம் ஜெயிச்சிருச்சுன்னா அதை அள்ளி அள்ளி கொடுக்கும். தோத்துச்சுன்னா ரொம்ப கம்மியா பலன்னா இந்த மாதிரி கல்வியில ஒரு கை வைக்கிறது, அல்லது புதன் சார்ந்த நரம்பு சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனையை கொடுக்கிறது, அல்லது இளமை தோற்றத்துல இளமை காலத்துல எனக்கு எதுவும் கிடைக்கல, புதன்னா இளமை காலம், அப்ப நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது.
அப்படி ஆகிறது. அது பாருங்க, விருச்சிக இலக்கணத்துக்கு 8, 11. 11ன்னா ஆசை நாயகிங்கிறான், ஆசை பேராசைங்கிறான். நம்ம பிரதமருக்கு பேராசை இருக்கோ இல்லையோ, அது அவர் அடைய வேண்டியதில்லை. ஆனா அந்த சூரியன் அந்த விஷயங்கள்ல சாதாரணமா இல்லாம அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அவரு 3 முறை இந்த நாட்டின் பிரதம மந்திரியா பொறுப்பேற்றுக்கிட்டதுக்கு 10 சூரியன் 11 இருந்தது மட்டும் காரணம் இல்ல. கிரக யுத்தத்தில் புதனை வென்றார். புதனை வென்றாரா? எப்படி வென்றாரு? புதன்னா கை என்கின்ற சின்னத்தை வென்றார் சூரியன். கை என்கின்ற இந்த சின்னம் காங்கிரசினுடைய வென்றாரா இல்லையா? என்ன நண்பர்களே, நீங்க தொலைவானாலும் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். பிஜேபி காரர் இருக்காரு, தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்தையும் நமக்கு உண்மையான ஜாதகமா இருந்தா அதை கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கறது. புதன்னா கைகள் தானே, கை இந்த சூரியன் என்கின்ற அரசியலிடம் தோத்து போனதா ஜெயிச்சதா? காங்கிரசிய காணுங்க. நான் அரசியல்வாதி இல்ல, ஆனா கிரக யுத்தம் எப்படி செயல்படுகிறது இந்த ஜோதிடத்தில், ஜோதிடம் தான் உண்மை. என்பதை 100% எடுத்து காட்டுவதற்கு நமது பிரதமர் மோடியின் ஜாதகம் இந்த கிரக யுத்தத்திற்கு அற்புதமான வலிமைகளை தருகிறது. ரொம்ப நேரம் நிக்க முடியாது, உட்கார்ந்துக்கலாமா? உட்காரலாமா நண்பர்களே? ஒருவேளை நின்று பார்த்து இவன் பாஸ் ஆனா உட்கார வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்களா இருக்குது. இது வரைக்கும் பேசுனது ஏதாவது பாஸா இருக்கா இல்ல பாஸா இருக்கா? ஹலோ. அப்படி இது மட்டும் கிரக யுத்தம் நினைச்சுக்காதீங்க. இது மட்டும் கிரக யுத்தம், மற்றதெல்லாம் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. சூரியனோடு சனி எங்கு சேர்ந்தாலும் சனி பலவீனப்படுவார். சூரியனோட கடக லக்னம், சூரியன் சனி கடக லக்னத்திலேயே இருக்கு. டிகிரி வித்தியாசமே விட்டுருங்க, என்ன டிகிரி வேணாலும் இருந்து போகுது. இப்ப இந்த சனி பலவீனப்படுவார். இங்க அஸ்தமனமே தேவையில்லை. சூரியனோடு சனி சேர்ந்தா சனி பலவீனமாவார். கடக லக்னமா இருந்தா 7 மனைவி சார்ந்த பிரச்சனை தரும், அல்லது ஆயுள் சார்ந்த பிரச்சனையை தரும். ஆனா சூரியன் வெற்றி பெறுவார். சூரியனோட சேர்ந்த சனிக்கு சூரியன் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். சூரியன் சனினாவே தப்புன்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு தொழில புகழ் பெறுவதற்கு சனியோட சூரியன் இருப்பது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு, ஆகச்சிறந்த வாய்ப்பு. சனி சூரியன் சேர்ந்தா தொழிலில் நீங்க நம்பர் 1 வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி அமைப்பு. நீ ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒன்னொன்னு இருக்குது, ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒன்னொன்னு இருக்குது. நீங்க எதிர்பார்க்கவே முடியாததெல்லாம் இருக்குது. செவ்வாயோட சனி சேர்ந்தா எந்த கிரகம் வீக் ஆகும்? செவ்வாய் பலம் இழப்பார். துலா லக்னம், செவ்வாய் சனி சேர்ந்து இருக்குது. 7லே செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கு. 7ஆம் இடம் செவ்வாயின் ஆட்சி வீடு, சனியின் நீச வீடு. ஆனா திருமணம் புடுங்குச்சு. திருமணம் என்னாச்சு? பிரிஞ்சு போயிட்டாங்க. செவ்வாய் சனியும் சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருக்கிறது. திருமணம் துலா லக்னம். அப்ப செவ்வாய் ஆட்சி தானே, சனி நீசம் தானே, அப்ப நல்லா தானே இருக்கணும். ஆனா நல்லா இல்ல. திருமணமாகி 7 ஆண்டுகளுக்குள் திருமணம் பிரிந்து போனது.
அங்க செவ்வாய் ஆட்சியாகவே இருந்தாலும் பலவீனம் அடைவார். அதற்கு எந்த ரூலும் கிடையாது. பலவீனம் பலவீனம் தான். இப்ப செவ்வாயும் குருவும் சந்திக்கிறாங்க. செவ்வாயும் குருவும் சந்திக்கிறாங்க. இப்ப யார் பலவீனம் அடைவா? குரு. யார் சொன்னது? அருமை. குரு பலவீனம் அடைவார். குரு செவ்வாயும் குருவும் சேர்ந்தா குரு கட்டாயம் என்னவாரு? பலவீனம் அடைவார் அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு சிம்ம லக்னம், செவ்வாய்ங்கிறது 9 4 9க்கு அதிபதி இல்லைங்களா? 4ஆம் இடம் தாய், 9ஆம் இடம் தந்தை. ஆனா குரு சேர்ந்ததுன்னா இந்த குழந்தை பிறகுல பிரச்சனையோ அல்லது குழந்தைக்கு ஏதேனும் பிரச்சனையோ அல்லது குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளையோ கட்டாயம் ஜாதகர் சந்திப்பார். இல்லைன்னா ஒண்ணு நடக்குது. சிம்ம லக்னத்துக்கு இந்த குரு செவ்வாய் தேர்ந்தெடுத்ததுன்னா திருமணம் ஆன பின்னாடி, திருமணத்துல குழந்தை ஆன பின்னாடி பிரிவினையே தரும். இந்த குரு செவ்வாய்க்கு அப்படி ஒரு இது இருக்கு. குரு செவ்வாய்க்கு அதே போல சந்திரனும் சுக்கிரனும் சேருது. யாரு இதாவாரு? மைனஸ் ஆவாங்க. சந்திரன் சுக்கிரன் யார் மைனஸ் ஆவா? சுக்கிரன் மைனஸ் ஆயிடுவாரு. நீ நல்லா நண்பர்களே, ரொம்ப எளிமை. நான் சொல்ற பாடங்கள்ல ரொம்ப ரொம்ப எளிமை. எங்கிட்ட பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. நான் நடத்துற பாடம் எளிமை, ரொம்ப ஈஸி. சந்திரன் ஒரு தேய்மானத்துக்குரிய கிரகம். அது வளரும் தேயும். அதுல போய் சுக்கிரன் சம்மந்தப்படுற ஒரு பெண் இருக்கிறான். ஒரு பெண் வந்து ஒரு சந்திரனை நம்பி போறா. யாரு? குருவோட பத்தினி. குருவோட பத்தினி சந்திரனை நம்பி தன்னை ஒப்படைச்சிட்டா. என்னாச்சு? போச்சா? போச்சா இல்லையா? அப்ப சுக்கிரன் அங்கே என்ன ஆகுறாரு? வலுவிழந்து போறார். சுக்கிரன் சந்திரன் சேர்ந்தா யோகம், அந்த யோகம், இந்த யோகம். எந்த யோகம்? எந்த யோகம் சொல்லுங்க? சுக்கிரன் சந்திரன் சேர்ந்தா யோகங்கிறானே, ஏதாவது யோகம் இருக்கா? மனைவிக்கு பழிங்க. ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்ந்தா அவன் நிம்மதியா இருந்து வாழவே முடியாதுங்க. ஒண்ணு திருமணத்தினால கஷ்டப்படுவான், இல்லைன்னா அக்கா தங்கச்சினால கஷ்டப்பட்டு பெண்ணுனால கஷ்டப்பட்டு மானக்கேடு அடையும். இந்த சுக்கிரன் சந்திரனுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. ஆனா ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் மூலியமா இதெல்லாம் வென்றுட்டு போயிடலாம். சார் இதெல்லாம் பயமுறுத்த நினைக்காதீங்க. ரொம்ப எளிமையா குரு செவ்வாயா போய் ரத்த தானம் பண்ணு. ரொம்ப எளிமையான பரிகாரம். சுக்கிரன் சந்திரனா? சுக்கிரன் என்னது? சுக்கிரன் என்ன? சுக்கிரன்னா மாடு, பசுமாடு. சந்திரன்னா என்ன? தாய்மை அடைந்த பசுமாடு. உன்னை வாங்கி ஏழை விவசாயி கொடுத்துடு. தாய்மை அடைந்த பசுமாட்டை ஏழை விவசாயி கொடுத்துரு சார். எங்களுடைய பாக்கெட் அவ்வளவு பெருசா இல்லைங்க சார், வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க சார். சுக்கிரன்னா சோப்பு. சுக்கிரன்னா சோப்பு. சோப்பு வாங்கி குடியா. எத்தனையோ ஏழை அனாதை ஆசிரமம் இருக்குது. சோப்பு வாங்கி கொடு. சுக்கிரன் சந்திரனுக்கு உண்டான தோஷம் அங்கே விலகுகிறது. ரொம்ப எளிமை. ஜோதிடம் மகா அற்புதம். ஏன் என்ன சோப்பு? சந்திரிகா சோப்பு வாங்கி கொடுக்குறீங்களா? வாங்கி கொடு. ஆனா குரு பாத்துட்டாரியா? என்ன மைசூர் சாண்ட் வாங்கி கொடுக்குறியா? வாங்கி கொடு. சுக்கிரன் ஆட்சியா இருக்காரியா? லக்ஸ் சோப் வாங்கி கொடு. சார் சனியோட சேர்ந்துட்டாரு, அருண் சோப் வாங்கி கொடு. வாங்கி கொடு. என்ன ஒரு சோப் வாங்கி கொடுக்க முடியாத நம்மளால? அது ரொம்ப எளிமைதானே. ஒண்ணு நம்ம சோப்பால் போடணும், நம்மளால முடியாது. சோப் போட்ட மாதிரி பேசணும், அது நமக்கு வராது. அப்போ இந்த சுக்கிரன்னா சோப்பு, இல்லைன்னா சுக்கிரன் சந்திரன்னா பால். பால் தான் பாயாசம். பால் பாயாசம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரிய யாகம் வளர்த்தாங்க.
பாயாசத்தை எடுத்தாங்க, அதை கொண்டு போய் குடிச்சாங்க, உடனே குழந்தை பிறந்தது அப்படிம்பாங்க. இந்த சுக்கிரன் சந்திரனுக்கு பாயாசம் தான் சரியான ஒரு விஷயம். இப்படி எல்லாம் நம்ம பண்ணலாம். ரொம்ப எளிமைங்க ஜோதிடம், ரொம்ப எளிமை. நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமே கிடையாது. இதுவும் கிரக யுத்தம் தான். சூரியனோட ராகு ஒரே டிகிரியில் இருக்கு. சூரியன் வென்றுவாரா? முடியுமா ராகு கிட்ட? அப்புறம் இது கிரக யுத்தம் இல்லையா சார்? அமாவாசையில பிறக்கிறாங்க. சந்திரனுக்கு இது அஸ்தமனம் கிடையாதுன்னு சொல்றீங்க. சந்திரனுக்கு அஸ்தமனம் கிடையாதுன்னு சொல்றீங்க. அமாவாசையில பிறக்கிற பையனுக்கு அம்மாவுக்கு கண்டம் வருதா இல்லையா? உண்டா இல்லையா? அமாவாசையில சந்திரன் பலமிழந்து போறார். சந்திரன் தன்னுடைய பலத்தை முழுமையாக இழக்கிறார். அப்ப அது 4ஆம் அதிபதி ஆனால் அல்லது 4ஆம் இடத்தில் இருந்தால் சந்திரன் தன் பலவீனத்தை அடைந்து அம்மாவிற்கு கண்டத்தை கொடுக்கிறார். இல்லைனாலும் 4ஆம் இடம் என்பது தந்தையினோட உயிர், அதாவது 9க்கு 8. அப்ப தந்தையை கெடுக்கிறார். இந்த அமாவாசை சந்திரன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அஸ்தமனம் இல்ல சந்திரனு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது சார். எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க சார், சூரியன் புத்தி சேர்ந்தா அஸ்தமனம் இல்லைங்கிறான். என்னோட வகுப்புல ஒன்னொன்னையும் போட்டு போட்டு நிரூபிச்சிருக்கிறேன். புதனுக்கு எப்படி எல்லாம் அஸ்தம். ஒரே ஜாதகத்துல 7ஆம் அதிபதியா புதன் வராரு, கணவருக்கு கண்டம். 10ஆம் அதிபதியா தொழில கண்டம், மாமியாருக்கு கண்டம். இப்படி புதனால ஏற்பட்ட அனைத்தும் தப்பு. சூரியனால புதன் அஸ்தம்னா வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. வேற எந்த பிரச்சனையுமே. சுக்கிரனும் புதனும் சேர்ந்தா மதன கோபால ராஜயோகம்னு சொல்றீங்களா? சுக்கிரனும் புதனும் நல்ல ஃபேமஸான ஜாதகத்தெல்லாம் பாருங்க, சுக்கிரன் புதன் சேர்ந்திருக்கு. ஆனால் சுக்கிரன் புதன் சேர்ந்திருந்தால் புதன் அங்கே வலிமையை இழப்பார். புதனின் காரகம் கெடும். ஜோதிடத்துல நுட்பமான விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க. சுக்கிரனும் புதனும் திருபாய் அம்பானிக்கு சேர்ந்திருக்கு. சுக்கிரனும் புதனும் திருபாய் அம்பானிக்கு சேர்ந்திருக்கு. எந்த திருபாய் அம்பானினா ரிலையன்ஸ் ஓனர், இப்ப இருக்கிறவர் இல்ல, இவங்க அப்பாவுக்கு. புதன்கிற பிக்ஸ் வந்துருச்சா, நரம்பு வியாதி பிக்ஸ், பெராலிசிஸ் அட்டாக். ஆனா சுக்கிரன்கிற எண்ணெய் வளம், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ரிலையன்ஸ் சுத்திகரிப்பு நிறுவனம் தான். அதை தொடங்குவதற்கு அந்த சுக்கிரன் மேல செஞ்சாரு. புதனோட சேர்ந்ததுனால புதனை என்ன பண்ணாரு, உடம்பு ரீதியா மூளை நரம்பியல்ல பாதிக்க வச்சார். அம்பானியோட ஜாதகத்துல விருச்சிகத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கு. புதனுடைய பலவீனம், அதாவது அதுக்காக அவர் கணக்கு போட தெரியாத, அதை சொல்ல. கணக்கு போட தெரியலனா வியாபாரமே பண்ண முடியாது. கணிதம் இல்லைன்னா வியாபாரமே இல்லை. ஆனா உடம்புல கெடுக்குது. சுக்கிரனும் புதனும் சேர்ந்தா இந்த பிரச்சனை. புதனும் சந்திரனும் சேர்ந்தா இப்ப என்ன பண்ணுவீங்க? இதுவும் கிரக யுத்தம் தாங்க. இதெல்லாம் இல்லைன்னு நீங்க ஜோதிடத்துல ஒவ்வொன்றையும் பார்க்கும் போதுதான் உங்களுக்கு அதனுடைய தன்மை புரியும். ஜோதிடம் மகா அற்புதம். எப்படி அற்புதம்? ஒவ்வொரு கிரகத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அற்புதம். இல்லைன்னா இல்ல. புதனும் சந்திரனும் சேர்ந்தா அங்க யார் அடி வாங்குறா? புதன் அடி வாங்குறாரு. அதே போல ஒரு ஜாதகத்தில் சந்திரன் உச்சமாகி புதன் நீசமானாலோ, புதன் உச்சமாகி சந்திரன் நீசமானாலோ 4ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் மனநோயாளி ஆவார்கள். மனநோய்க்கு மருந்து சாப்பிடுவார்கள். புதன் நீசமாகி சந்திரன் உச்சமானாலோ, சந்திரன் நீசமாகி புதன் உச்சமானாலோ லக்கண பிரகாரம் 4ஐ பார். அந்த 4ஆம் இடம் நன்றாக இருந்தால் அவர் சிறந்த அறிவாளி. அதே சமயம் 4ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா மனநோய்க்கு, ஆன்சைட்டிக்கு மருந்து சாப்பிடக்கூடிய நிலைமை வரும். திருமண பொருத்தத்துல இது தெரியாம
4ஆம் இடம் பிரச்சனையாகி கிடக்கும், புதனும் சந்திரனும் இப்படி பிரச்சனையாகி இருப்பாங்க. போய் சேர்த்து விட்டு, ஐயா எனக்கு ஒரு சைக்கோ கணவனை சேர்த்துட்டீங்களே அப்படின்னு வந்து யார்கிட்ட நிப்பாங்க? ஜோதிடர்கிட்ட வந்து நிப்பாங்க. நண்பர்களே, இதுவரை 10,000 திருமணம் செய்து வைத்துள்ளேன். ஒன்று கூட கடவுளுடைய கிருபை, சென்னிமலையானவருடைய கிருபையினால் ஒன்று கூட தோல்வி. நான் பாருங்க யூடியூப் பூரா பேசுறேன், எத்தனையோ பேர் பதிவு போடுறாங்க. நான் ஃபெயிலியர் ஆயிருந்தா ஒண்ணு அவங்க பதிவு போடுவாங்கல்ல. நான் லட்சக்கணக்கில் பண்ற அளவுக்கு வயசு இல்லை, இன்னும் வயசு நிறைய இருக்கு. ஆள் தான் பெருசா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வயசு இருக்கு. 10,000 திருமணங்கள் நடத்தி வைத்துள்ளேன் இதுவரைக்கும். எத்தனையோ விஷயங்கள்ல பொருந்தவே பொருந்தாதுங்கிறத பொருத்தி இது சரியானதுதான் நான் நிரூபிச்சு காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் அருமையா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒண்ணு கூட டைவர்ஸ் வந்து நிக்கல, ஒண்ணு கூட குழந்தை இல்லாம இல்ல. அதுலயும் முன்னாடியே கேட்டுக்குவேன், ஆண் வாரிசு வேணுமா? ஆண் வாரிசு வேணும்னா இந்த ஜாதி சேர்க்க மாட்டேன். ஆண் வாரிசு வேணும்னா ஆண் வாரிசு கிடைக்கிற மாதிரி சேர்த்து விட்டு. இதுதாங்க ஜோதிடத்துல அற்புதம். நீங்க வந்து நான் திருமண பொருத்தம் பாக்குறது வித்தியாசமா தான் இருக்கும். நீங்க எல்லாம் வேண்டாமீங்க, நான் வேணுங்க. அதுக்கு காரணம் இருக்கு. நான் திருமண பொருத்தம் ஒரு வகுப்பு எடுத்திருக்கேன், நீங்க வாங்கி படிச்சு பாருங்க, நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிருவீங்க. ஏன் அப்படி சொன்னேன்? நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்க, நான் வேணும்ப, அது நடக்கும். ரொம்ப எளிமைங்க. 2 விதியில திருமண பொருத்தத்தை முடிச்சிடலாமுங்க. 2 விதி. இது ரொம்ப கஷ்டமே இல்லை. அந்த விதி வேணுமா? கேட்கல. நல்லா நிறைய பேருக்கு ஒரு நாளைக்கு சொல்லிடலாம். ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க எல்லாரும் பாருங்க, 2-7 கெட்டால் 2-7 கெட்டால் 2-7 கெட்டு போச்சு. இங்க பெருந்துறையில ஒரு 50 வருஷம் தம்பதி இருக்காங்க, 2-7 கெட்டு போச்சு. பெருந்துறையில மிகப்பெரிய ஒரு தர்மவான் குடும்பங்க. அந்த சானிட்டரியத்தை கட்டி கொடுத்தவங்க அவங்க தான். கணவன் மனைவி 2 பேரும் ஜாதகம் பாக்குறாங்க. 2-7 2 பேருக்கு கெட்டிருக்கு. 2-7 2 பேருக்கு கெட்டிருக்கு. எப்படிடா வாழ்ந்தாங்க? கேட்கணுமா இல்லையா? குழந்தை இருக்கா? இருக்கு. ஆண் வாரிசு இருக்கா? இருக்கு. வசதி இருக்கா? 100 கோடிக்கு இருக்கு. 2 பேரும் ஆரோக்கியமா வாழ்றாங்களா? ஆரோக்கியமா வாழ்றாங்க. தாம்பத்தியம் எப்படி? அருமை. 3 குழந்தை. தாம்பத்தியம் இல்லாம இருக்குமா? நான் அந்த அம்மாட்ட போய் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டேன். அம்மா எப்படிமா, ஏதாவது உண்டாமா? அப்படிமா இப்படிமா? ஏன்னா 2-7 2க்கும் கெட்டு கிடக்குது. இந்த விதிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு ஜோதிடர் ஒரு விதிகளை கண்டுபிடிக்கிறது சாதாரணம் இல்லை. உங்களுக்கு சும்மா நான் வந்தோன்னு டக்கு டக்குன்னு கொடுக்குற மாதிரி கிடையாது. நாம போய் பழகி 55 வருஷம் ஆச்சு குடும்பம் நடத்தி ஒண்ணுமே நடக்கல. ஒரு நாள் கூட நம்ம பிரிஞ்ச வீட்டுக்கு போகல. காரணம் என்ன தெரியுமா? இவருடைய 7ஆம் அதிபதி அவருடைய லக்னத்தில், அவருடைய 7ஆம் அதிபதி இவருடைய லக்னத்தில் பிரியவே இல்லை. ஒரே விதி. இவருடைய 7ஆம் அதிபதி அவருடைய லக்னத்தில், அவருடைய 7ஆம் அதிபதி இவருடைய லக்னத்தில். இவருடைய லக்ன டிகிரி என்னவோ அதிலேயே அந்த 7ஆம் அதிபதி உட்கார்ந்து. இப்படி இருந்தா என்ன சொல்றது? 55 வருடம் இந்த பெருந்துறையில் இருக்காங்க. நான் இங்க ஓப்பனா சொல்றேன். நாம் சொல்வதெல்லாம் as per rule, as per rule. சும்மா சாதாரணமா எதையோ ஒண்ணு சொல்றது, எதையோ ஒண்ணு போறது, அப்படி ஒரு விஷயங்கள் நம்ம சொல்றதே கிடையாது. அப்படி தேவையும் இல்லை. எதுக்கு அப்படி சொல்லணும்? அப்படி தேவையா? தேவையே கிடையாது. ஜோதிடத்துல கிரக யுத்தம்ங்கிறது ரொம்ப ஒரு எளிமையான சப்ஜெக்ட், ஆனா வலிமையான சப்ஜெக்ட். நீங்க கிரக யுத்தத்தில் ஒரு கிரகம் தோத்துதுன்னா, அதிக பாயிண்ட் பெற்றுச்சுன்னா, அது பிரகாரம் மைனஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்ப புதன் தோத்து போச்சு, புதன் நரம்பு பிரச்சனை, கல்வியில பிரச்சனை, இதெல்லாம் வரும். குரு தோக்குது, அப்போ குழந்தை பிரச்சனை, இதெல்லாம் வரும். ஒரு சீட்டு, MLM, ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, இதனால பிரச்சனை வரும். இதே குரு ஜெயிக்குது, பணக்காரன்,
சும்மா பணம் அள்ளி அள்ளி ஒரே டிகிரியில் இருக்கும். நான் பணம் அள்ளி அள்ளி கிடைக்கும். குழந்தைங்க 4-5 குழந்தைங்க. சுக்கிரன் ஜெயிக்கிறார். பெண்கள் குழலூதும் கண்ணனா உட்கார்ந்துருப்பான். பெண்கள் அப்படி அமைப்பா வந்து அமைவாங்க. பெண்களால் வெற்றி, பெண்களால் வெற்றி. நம்ம விஜய் பண்ண மாதிரி, விஜய் ஐயாவுக்கு கிடைச்ச மாதிரி பெண்கள் பூரா போட்டான் ஓட்டு. அந்த மாதிரி ஒரு வெற்றி. இது எல்லாமே கிரக யுத்தத்தில் ஒரு கிரகம் ஜெயிக்கும் போது அந்த கிரகம் பிரதமர் வரை கொண்டு செல்கிறது. கிரக யுத்தத்தில் தோக்கும் போது அந்த கிரகம் ஒண்ணு கொடுக்கிறது. ஒரு நார்மலா ஒரு சாதாரணமா புதனுக்கு உண்டானது என்ன இருக்குது? அவர்கிட்ட கணிதம் தெரியாது, படிப்பில்லை, அந்த புதனுக்கு உண்டான விஷயங்கள் எதுவுமே அவருக்கு ஒன்றும் சக்சஸ் இல்லை. ஆனாலும் இந்த சூரியன் அவற்றை எல்லாத்தையும் சரி பண்ணி மிக பெரும் வெற்றிகளை கொடுத்திருக்காருன்னு சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய திரு ராகுவாழ்க ரமேஷ்குமார் ஐயாவிற்கு என் வாழ்த்துக்களை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். உங்கள் ஈரோடு கோபையா. நண்பர்களே, என்னை கான்டாக்ட் பண்ணோம்னா என்னோட நம்பர் 98-427-37-800 98-427-37800. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதேனும் அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னா பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா ஒரு 2 நிமிடம் கேட்கும். யாருக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கா? இருந்தா கேட்கலாம். ஏன்னா வந்துட்டு சந்தேகம் சொல்லாம போயிட்டு இருந்துடக்கூடாது. இருந்தா கேளுங்க. சந்தேகம் நிறைய இருக்கு, ஆனா தனியா கேட்பாங்க. சரி, நன்றி. ஆனா ஒரு சபையில எல்லாருமே இவ்வளவு தெளிவா துணிவா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அது சொல்லக்கூடியவங்க தான் அப்படி கேட்பாங்க. அதுதான் அவங்களோட அனுபவம், திறமைங்கிறது. ஐயா அவர்கள் தனக்கே உரிய அனுபவ பாணியில் கிரக யுத்தம் என்ற தலைப்பிலே பல்வேறு கோணங்களில் நுட்பமான கருத்துக்களை இந்த ஜோதிட உலகிற்கு நல்கி இருப்பது உண்மையிலேயே சிறப்பு வாய்ந்தது. ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றோம். கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்திடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்வு இடைவெளி இல்லாமல் நடைபெறுகிறது. உணவு வந்துவிட்டது. உணவு அருந்த செல்பவர்கள் செல்லலாம். சொற்பொழிவு இங்கே நடந்து கொண்டே இருக்கும். சொற்பொழிவாளர்கள் அதற்கேற்றார் போல அவர்களுடைய தலைப்பில் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க மேடைக்கு, வாங்க மேடைக்கு. அந்த முதல் வாங்க ஐயா, வாங்க வாங்க பக்கத்துல. என்ன பண்றீங்க? அது இன்னொரு நாள் ஒரு சிலர்